Taste the Daily. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 120 கொலைகளுடன் கடந்த 4 மாதத்தில் 428 கொலைகள் அரங்கேறியுள்ளன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு கொலை நகரமாக மாறியுள்ளது குறித்து கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களில் மட்டும் 120 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. சராசரியாக ஒரு நாள் ஒன்றுக்கு 4 கொலைகள் என 30 நாளுக்கு 120 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகமே சுடுகாடாய் மாறி இருக்கிறது. கடந்த 4 மாதத்தில் மட்டும் 428 கொலை சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக ஜனவரி மாதத்தில் 98 கொலை சம்பவங்களும், பிப்ரவரி மாதத்தில் 90 கொலை சம்பவங்களும், மார்ச் மாதத்தில் 120 கொலை சம்பவங்களும், ஏப்ரல் மாதத்தில் 120 கொலை சம்பவங்கள் என இந்த 4 மாதங்களில் மட்டும் 428 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. மார்ச் மாதத்திலும் 120 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. சராசரியாக நாள் ஒன்றுக்கு 4 கொலை சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. அதே போன்று ஏப்ரல் மாதத்தில் 120 கொலை சம்பவங்கள் 30 நாட்களில் அரங்கேறி இருக்கிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 4 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை, அதாவது 16 மாதங்களில் 1467 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு சுடுகாடாய் மாறி இருப்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. மக்களுடைய இந்த பாதுகாப்பு என்பது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற மிகப்பெரிய அச்சத்தில் மக்கள் உறைந்து போயிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே தினந்தோறும் கொலை சம்பவங்கள் எங்கு பார்த்தாலும் அரங்கேறி வருவதால் தமிழ் மக்கள் அச்சத்தோடு நடமாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் போதை ஊசி போடுவதற்கு மறுத்த இளைஞர் ஜெமினி என்பவரை கொடூரமான முறையில் ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்கிறது. இது முன்விரோதம் காரணமாக நடந்த கொலை சம்பவம் என கூறப்படுகிறது. அதாவது தமிழக வரலாற்றிலேயே போதை ஊசி போடுவதற்கு மறுத்த ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் அது ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் மட்டும்தான் அரங்கேறி இருப்பது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியினுடைய மெகா சாதனையாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவையே பதற செய்திருக்கிறது. அதே போன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் காதலிப்பதற்காக 22 வயது மாணவி வித்யா என்பவரை சகோதரனால் இரும்பு கம்பியால் அடித்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அரங்கேறி இருக்கிறது. ஆணவ படுகொலை ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், அதே போன்று தேசிய மகளிர் ஆணையம் எல்லாம் நேரடியாக களமிறங்கி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இந்த முன்விரோதம் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி மழையூர் என்கிற பகுதியில் டாஸ்மாக் கடை அருகே மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உறைய வைத்திருக்கிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி ஈரோடில் உறவினர்களிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக மாரசாமி என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தளவிற்கு தஞ்சாவூரில் 9/4/2025 பட்டுக்கோட்டையில் மர்ம கும்பலால் விவசாயி தீர்க்கரசு என்பவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். உறவினர்கள் அந்த உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இருக்கப்பட வேண்டிய கொலைகளாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி தடுக்க தவறியதன் காரணமாக இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. 12/4/2025 நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முன் விரோதம் காரணமாக கார்த்திகேயன் என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவத்தின் காரணமாக அந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய சோக அலை மூழ்கி இருக்கிறது. மக்கள் நடமாடுவதற்கே அஞ்சக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று 14/4/2025 தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே நகைக்காக வீட்டில் தனியாக இருந்த காவலருடைய தாய், அதாவது காவலில் பணியாற்றி வரக்கூடிய ஒரு காவல்துறையைச் சேர்ந்த ஒருவருடைய தாய் வசந்தா என்பவர் அவர் ஒரு கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நகைக்காக நடந்திருக்கக்கூடிய சம்பவம், அதாவது மர்டர் ஃபார் கெயின் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குற்றம். இதை தீவிரமாக கண்காணித்திருந்தால் இந்த கொலை சம்பவத்தையும் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று திண்டுக்கல் மாவட்டத்தில்
கோடை ரோடு என்கிற பகுதியில் பச்சிளம் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய தாயே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது பெரிய ஒரு துயர சம்பவமாக, பெற்ற குழந்தையே தாய் கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தேனியில் பெங்களூருவை சேர்ந்த கண்ணாடி வியாபாரி திலீப் என்பவர், மோகன் என்பவர் தனது கூட்டாளிகளுடன் கத்தி கொண்டு கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள். தொழில் போட்டி காரணமாக இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியிலே அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று ஏராளமான கொலை சம்பவங்கள், மது போதை, குடும்ப தகராறு, தகாத உறவு போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 120 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அதாவது ஜனவரி 2024 முதல், அதாவது தற்போது 2025 ஏப்ரல் மாதம் வரை 1467 கொலை சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. நாள்தோறும் கொலைகளே இல்லாத தமிழகம் என்கிற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் கொலை நிலவரம் எப்படி இருக்கிறது என்கிற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது பூக்களுடைய விலை உயர்வு, பூக்களுடைய விலை நிலவரம், மழை நிலவரம், அதே போன்று தங்கத்தினுடைய விலை நிலவரம் போன்று ஒவ்வொரு நாளும் கொலை நிலவரம் என்ன என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழகமே சுடுகாடாய் மாறி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினர் சந்தி சிரிக்கக்கூடிய அளவிலே அவர்கள் செயல்பாடுகள் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொலை சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் சார்பிலே குற்றம் சாட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.